ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஔவையார் எழுதிய நூல்கள் ஒரு ஷார்ட்கட் பார்ப்போமா? ஔவையார் புறநானூறில் 33 பாடல்கள் எழுதியிருக்காங்க. அகநானூறில் 4 பாடல்கள் எழுதியிருக்காங்க. நற்றிணையில் 7 பாடல்கள் எழுதியிருக்காங்க. குறுந்தொகையில் 15 பாடல்கள் எழுதியிருக்காங்க. இதை எப்படி ஷார்ட்கட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்ப்போம். அப்போ என்ன பண்ணனா, ஔவையார் இப்படி ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே என்னன்னா புறாவை புறா வளர்த்துட்ருக்காங்க. எப்படி புறா வளர்க்குறாங்கன்னா, 3 புறாவா ஒவ்வொரு கூண்டுலையாக போட்டு அடைச்சி வச்சுருக்காங்களாம். 3 புறா. அப்போ புறா 3 புறநானூறு 33 புறாவை 3 அடைச்சி வச்சுருக்காங்க. அடைச்சி வச்சுருக்காங்கன்றப்ப என்ன பண்ணலாம், அது ஒரு கூண்டாக இருக்குமா, கூண்டு என்ன பண்ணுவோம், 4 பக்கமும் மூடி இருக்குமா. அப்போ 4 பக்கமும் மூடிய ஒரு கூட்டுக்குள்ளே புறா அகப்பட்டிருக்கனால 4 பக்கம் மூடிய கூண்டுக்குள்ளே அகப்பட்டிருக்கு. அகநானூறு 4. அப்போ அதை அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அங்கே அதை பார்த்து ஔவையார் பாவப்பட்டு, சரி அதை நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போ நல்ல வேலைக்கு வாங்கிக்கணுமா, 15 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு குறுந்தொகையாக ஒரு 15 ரூபா கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த 3 புறாவையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு இதுக்கு என்னங்க சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, வாரத்துக்கு 7 நாளும் நல்ல திணையாக நீங்கள் கொடுங்க போதும் அப்படின்றாங்களாம். அப்போ நல்ல திணையாக கொடுங்கன்றப்ப நற்றிணை 7 நாள் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 7 நாளும் நல்ல திணையாக கொடுக்கணும். 15 ரூபா குறுந்தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. புறா 3 சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. அது என்ன பண்ணியிருக்கு, 4 பக்கம் மூடிய சுவற்றில் அகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறா 433 அகப்பட்டிருக்கு, 4 செவத்துக்குள்ளே அகப்பட்டிருக்கு. 7 நாளும் நல்ல திணையாக கொடுக்கணும். 15 ரூபா குறுந்தொகை கொடுத்து வாங்கினாங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஔவையார் எழுதிய நூல்கள் புறநானூறில் 33, அகநானூறில் 4, நற்றிணை 7, குறுந்தொகை 15. இது போல் இன்னும் நிறைய ஷார்ட்கட் பார்ப்போம். தேங்க்யூ.